Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடை போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டோம். உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ண ரேஞ்செல்லாம் சைலண்ட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. மேபி திரும்ப உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய டார்கெட்லேருந்து வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பொறுத்த முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவலி உங்கள்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் மறந்துட்டீங்க, ஜஸ்ட் ரீமைண்ட்காக சொன்னான்னு. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா 200 லைக்ஸ் அபோவ். ஆனால் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப 150 லைக்ஸ்க்கு டவுன் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் ரீமைண்ட்காக சொன்னேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், நம்ம ரெகுலராக Nifty 50 பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று லெவலில் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ட்ராப் பண்ண லெவலு இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும்னு போட்டுருந்தோம். ஆனால் மார்க்கெட் நேற்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கு ஒரு சைட்வேஸ் மூமெண்ட். நேற்று ஃபுல்லாக மார்க்கெட் சைட்வேஸ் தான் மூமெண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா எதுவும் சென்ட் பண்ணல, சைட்வேஸ் அப்படின்னு தான் சென்ட் பண்ணியிருந்தேன். நம்ம ப்ரைம்லேயும் சரி, நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ரெண்டுத்துலேயும் நேற்று அதிகமாக சென்ட் பண்ணல. ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும் சென்ட் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் ஆரோஃபர்மா நினைக்கிறேன், ஒரு சேல்ஸ் ரிவ்யூ வந்தது, அது மட்டும் சென்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள், டெலிகிராம் சேனலில். விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது நம்ம 100%லாம் பியூராலான்னு சொல்ல முடியாது. நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குலேருந்து மார்க்கெட் எப்படி வரும்னா, இந்த 18,100 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. மேபி அப்பர் சைட் போட்டு கீழே டவுன் வரலாம், இல்லை டேரெக்டாகவும் டவுன் வரலாம். மொத்தத்தில் 18,100 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இப்போ மார்க்கெட் இப்படி வருது, இது டவுன் ட்ரெண்டா அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மார்க்கெட் ஒரு கரெக்ஷனுக்காக கீழே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதாவது நீங்கள் இன்வெஸ்டிங்கில் லாங் டைமில் பண்ணிட்டுருக்கவங்க உங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை, விடுங்க. இது இன்ட்ராடே தின வர்த்தகம் பண்ணுறவங்களுக்காக இந்த வியூ. ஓகே, ஸோ நேற்று எக்ஸைஸ் பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு எஸ்ஐட் இண்டஸ்ட்ரீஸை இன்ட்ராடேக்காக இந்த வீடியோ பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போது 18,100 லெவல் சஸ்டெண்ட் ஆகலை, அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 17,900. அதாவது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. அதுவரை இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். இது 18,100 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலை அப்படின்னா 17,900 நல்லா ஒரு ஸ்மூத்தான மூவ் பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 100 to 200 பாயிண்ட் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு அந்த டிஸ்டன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது இங்கே மேலே இப்படியே வருமா அப்படின்னா, மேலே அப்பர் சைட் மூவ் ஆன எதுனா திரும்ப இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது இந்த லெவல் நான் நேற்று ட்ராப் பண்ணியிருக்கேன். இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். நமக்கு இங்கேருந்து ப்ரைஸ் கிடச்சினா இன்னும் நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். 18,300 ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா இன்னும் நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். ப்ரைஸ் எங்கேருந்து கேட்ச் பண்ணலாம். இங்கேருந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ரிஸ்கியாக இருக்கும். ஆனால் மற்றதில் எப்படியோ மற்றதில் 3 வழியாக வரும், கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்பர் சைட் பையிங் சைடு போகலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பையிங் சைடு போகலாம். எப்போ அப்படின்னா, இந்த ரேஞ்சிலேருந்து வெளியே சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுறதுக்காக மேலே போகணுங்க. இது கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட் அமையும். பை அண்ட் செல் பண்ண சொல்லுவோம், கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட் அமையும். எப்போ நம்ம ஸ்மூத்தாக ரேஞ்ச் பை பண்ணோம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகுது இல்லைங்களா? நான் அப்பர் சைட் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கீங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேலே போனால் தான் நமக்கு ஸ்மூத் பை கிடைக்கும். அதாவது நம்ம பயம் இல்லாமல் பை அண்ட் செல் பண்ணலாம், லாங்கில் போகலாம். இதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்க பை அண்ட் செல் பண்ணோன்னா இது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். எப்போனாலும் திரும்புறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். லெவல் மட்டும் நோட் பண்ணிங்க. 18,100 ஃபஸ்ட் லெவலு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 17,900 சேல் சைடுக்கான லெவல். 18,100 பிரேக் ஆகிடுச்சுன்னா நல்லா ஸ்மூத் பார்க்கலாம். ஆனால் மொத்தத்தில் 18,100 சப்போர்ட்டுக்காக வரும். அதில் நோ இஷ்யூ, அதில் சந்தேகமே கிடையாது. 18,100 டச் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா மட்டும் 17,900 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நிஃப்டி 50யோட சார்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக 45 டேஸ் கிளாஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸாக வேணும்னா வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுங்க எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி போயிடலாருங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி நேற்று இதே மாதிரி தான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் கூட சென்ட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸு ஒரு ரேஞ்சில் இருக்குது. இதில் ட்ரேடிங்க்கான ஒரு சினாரியோ தெரியல அப்படின்னு. அதாவது
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் அந்த பிரேக் ஆகிடுச்சு, இதுவும் ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க். இதெல்லாம் இது கூட ரெசிஸ்டன்ஸ் மேலே போயிடுச்சேன்னு சொல்லலாம், இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். அதெல்லாம் உங்களுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருப்பாங்க, இதான் கூட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வருது. ஓகே, ஸோ ப்ரைஸு அகைன் வந்து இந்த லெவல் 42,200 டச் பண்ணுறதுக்காக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 42,100, ஏன்னா 200 இங்கேயே இருக்குது. 42,100 டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரேஞ்ச் பிரேக் அவுட்டான மேலே போகிறதுக்கான, அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகாத வரலும் எதையும் நம்ம ரேஞ்ச் எடுக்கக்கூடாது. மேபி இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 42,400 நான் பை அப்படின்லாம் பை கிடையாது. மேபி ரீடெஸ்ட்காக வரும், திரும்ப மேலே போனால் அப்போ பார்க்கலாம். ரீடெஸ்ட்காக உள்ளே வந்துச்சுன்னா திரும்ப சேல் தான். எப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ளே வருதோ அப்போ நீங்கள் சேலிங்கான வியூ தான் பார்க்கணுமே தவிர பையிங்கான வியூ கிடையாது. பையிங் ஏன்னா இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சா கூட உங்களுக்கு இங்கேருந்து ரிஜெக்ஷன் வரும். அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் தான் வருமே தவிர உங்களுக்கு பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கேருந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் வரும், ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ அதோட நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து லோயர் லோ கிரியேட் ஆச்சுன்னா இங்கேருந்து செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து செல் அண்ட் பைக்கான வியூ தான் பேங்க் நிஃப்டி கூட. இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 42,100 வந்து சப்போர்ட் லெவல் வரும். ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 42,200. என்னடா அது சின்ன சின்ன லெவலில் இருக்குன்னு பார்க்காதீங்க, ஏன்னா அந்த மார்க்கெட் ரொம்ப ஜிக்ஸாக் பேட்டர்னில் போயிட்டு இருக்குது. இந்த 200, 100 அந்த 200 பாயிண்ட்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து 1000 பாயிண்ட்லாம் மூமெண்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால வந்து நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்டக்கிட்ட நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த லெவல் கொடுத்துருக்கேன். அப்போ பையிங் சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 42,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 42,500 ரவுண்ட் நம்பரும் கூட, ப்ளஸ் அங்கே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. பையிங் சைடு பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா 42,100 சப்போர்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி 42,200 சப்போர்ட் இருக்குது. இதோட நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் தான் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் ட்ராவல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஒரு ரேஞ்ச் சின்னதாக இருக்குது பேங்க் நிஃப்டியில், கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இல்லைனா ரேஞ்சிலேருந்து வெளியே வந்துட்டு தான் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணால் பெட்டராக இருக்கணும். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் உங்களுடைய 200 லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.